பனி படர்ந்த மலைகளின் மடியில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தது அந்த அழகிய சிற்றூர். காலை கதிரவனின் கதிர்கள் பனிமூடிய சகுரா மலைகளை தொடும்போது ஹிரோஷி தன் தோட்டத்தில் நின்றிருந்தான். அவன் கைகளில் இருந்த மூங்கில் வில் பழமையானது. அது அவன் தாத்தாவின் தாத்தாவிடமிருந்து வந்தது. ஆனால் அந்த பழமையான வில்லின் ஞானத்தை அவன் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் இங்கு பிரச்சனை. அவன் விழிகளில் எரிந்த நெருப்பு ஒரு சிறந்த வில்லாளனாக வேண்டும் என்ற தீவிர ஆசையை காட்டியது. தினமும் கிழக்கிலிருந்து மேற்காக சூரியன் பயணம் செய்யும் வரை அவன் பயிற்சியை நிறுத்துவதில்லை. ஆனால் 10 அம்புகளில் வெறும் 2-3 மட்டுமே இலக்கை சரியாக அடையும். மற்றவை காற்றில் கலந்து அவன் கனவுகளோடு சேர்ந்து தரையில் விழுந்துவிடும். ஒரு நாள் அந்த மலைகளுக்கு மேலே வாழ்ந்து வந்த புகழ்பெற்ற ஒரு ஞான குருவை பற்றி கேள்விப்பட்டான். மக்கள் அவரை பற்றி பேசும்போது அவர்கள் குரலில் மரியாதை தெரியும். விரக்தி அடைந்திருந்த ஹிரோஷி அந்த ஜென் குருவின் ஆலோசனையை பெற விரும்பி அவரின் இருப்பிடத்திற்கு சென்றான். அவரின் முன் மரியாதையுடன் குனிந்தபடி, குருவே வணக்கம் என்றான். ஒரு சிறிய போன்சாய் மரத்தை பராமரித்துக் கொண்டிருந்த குரு உடனடியாக மேலே பார்க்கவில்லை. அவர் ஒரு சிறிய இலையை வெட்டி எடுத்தார். பின்னர் அவர் தனது பார்வையை ஹிரோஷியின் பக்கம் திருப்பினார். அந்த கண்களில் 1000 ஆண்டுகளின் அமைதி இருந்தது. வருக மகனே, உன் மனதின் சத்தம் நீ இங்கே வரும் முன்பே எனக்கு கேட்டது. தன் வருகையை முன்கூட்டியே அறிந்திருக்கும் குருவின் ஞானத்தை பற்றி ஆச்சரியப்பட்டுக் கொண்டே தன் வேதனையை எடுத்துச் சொல்லத் தொடங்கினான் ஹிரோஷி. குருவே, நான் உலகின் சிறந்த வில்லாளியாக வேண்டுமென்பதே எனது லட்சியம். ஆனால் என் அம்புகள் எனக்கு கீழ்ப்படிவதில்லை. அவை எனக்கு எதிராக சதி செய்கின்றன. ஹிரோஷி, நீ இலக்கை குறிவைத்துக் கொண்டிருக்கும் வரை ஒருபோதும் சிறந்த வில்லாளியாக முடியாது. குருவே, இலக்கை குறிவைக்காமல் எப்படி இலக்கை அடைவது? நீ அதை குறிவைப்பதற்கு பதிலாக நீயே அந்த இலக்காக மாற வேண்டும். ஒரு அறிவுபூர்வமான புன்னகை குருவின் உதடுகளை தொட்டது. ஹிரோஷியை தன்னை பின்தொடர்ந்து தோட்டத்திற்குள் அழைத்துச் சென்றார். மென்மையான கற்கள் மீது ஒரு மென்மையான நீரோடை சலசலத்தது. குரு ஓடையை நோக்கிச் சென்றார். அங்கு நின்று ஹிரோஷியை கேட்டார், ஹிரோஷி, இந்த நதி கடலை அடைய முயற்சிக்கிறதா, அல்லது அது வெறுமனே பாய்ந்து அதன் இயல்பை பின்பற்றி அதன் வழியை கண்டுபிடிக்கிறதா? ஹிரோஷி அமைதியாக இருந்தார். அந்த எளிய கேள்வி அவரது குழப்பத்தை ஆழப்படுத்தியது. குரு அவனை ஒரு மாமரத்திற்கு அழைத்துச் சென்றார். ஒரு கனிந்த மாம்பழம் கிளையில் தொங்கிக் கொண்டிருந்தது. அதை காட்டி, இது உன் முதல் பாடம். அந்த பழுத்த மாம்பழத்தை இலக்காக வை, அதை வீழ்த்து என்றார். ஹிரோஷி தன் நிலையை தயார் செய்து கொண்டு வில்லில் நாணேற்றினான். அவன் கண்களில் தீவிர கவனம் தெரிந்தது. குருவின் ஆணைக்காக காத்திருந்தான். அப்போது குரு, இப்போது உனக்கு என்ன தெரிகிறது? குருவே, மரக்கிளைகள், அசையும் இலைகள், ஒரு பறவை மற்றும் அந்த மாம்பழம் என்று எல்லாம் தெரிகிறது. நீ பார்ப்பது ரொம்பவும் அதிகம். உனக்கு இன்னும் பயிற்சி தேவை என்று கூறியபடி நடந்து சென்றார். அவன் அம்பை எய்வதற்கு முன்பே குரு தன்னை நிராகரித்ததை எண்ணி ஹிரோஷிக்கு அவமானமாக இருந்தது. இந்த நிராகரிப்பு ஹிரோஷியின் மனதில் ஒரு புயலை ஏற்படுத்தியது. அவன் ஊர் முழுவதும் ஒரு வில்லாளி என அறியப்பட்டவன். ஆனால் இந்த குருவின் புறக்கணிப்பு அவனின் பெருமையை கேள்விக்குள்ளாக்கியது. ஆத்திரம் வந்தாலும் அந்த அவமதிப்பு அவனுக்குள் ஒரு புதிய தீயை பற்ற வைத்தது. அவன் இன்னும் கடுமையாக பயிற்சி செய்யத் தொடங்கினான். பல வாரங்கள் கழிந்தன. ஹிரோஷி மீண்டும் குருவின் இருப்பிடத்திற்கு வந்தான். குரு சொன்ன மாம்பழத்தை குறிவைத்தபடி நின்றான். குரு மீண்டும் அதே கேள்வியை கேட்டார். ஹிரோஷி, நன்றாக பார்த்துச் சொல். இப்போது என்ன தெரிகிறது? ஹிரோஷி ஒற்றைச் சொல்லில் பதிலளித்தான், மாம்பழம். குரு சற்றும் தாமதிக்காமல், இன்னும் கொஞ்சம்தான், முயற்சி செய் என்று சொல்லிவிட்டு சட்டென நடந்து சென்றார். கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத ஹிரோஷி, குருவே, தயவு செய்து என்ன தவறென்று சொல்லிவிட்டு செல்லுங்கள். நீயே இலக்காகு. அந்த பதிலால் அவனுக்கு விரக்தியும் குழப்பமும் அதிகம்தான் ஆனது. இங்கே வருகை தந்த நாள் முதல் நிம்மதி போனதுதான் மிச்சம். இனி இங்கே வரக்கூடாது என்று முடிவு செய்தவனாய் வீட்டுக்குச் சென்றான், குளித்தான், சாப்பிட்டான். ஆனால் அவனை குருவின் வார்த்தைகள் விட்டபாடில்லை. நீயே இலக்காகு என்ற பதம் திரும்ப திரும்ப எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. இலக்கு ஓர் இடத்தில், நான் அதற்கு எதிர் திசையில். பின் நான் எப்படி இலக்காக மாற முடியும்? மனது அநேக கேள்விகளை கேட்டபடியே இருந்தது. பதில்தான் கிடைக்கவில்லை. இனி எனக்கு நானே குரு என்று முடிவு செய்தான். பயிற்சியை இன்னும் கடினமாக்கினான். நாளுக்கு நாள் முன்னேற்றங்கள் இருந்த போதிலும் சில அம்புகள் இலக்கை தவறவிட்டன. ஆனால் அவன் பயிற்சியை தவறவிடவில்லை. குருவின் வார்த்தைகள் சர்வ காலமும் உள்ளிருந்து தொந்தரவு செய்து கொண்டே இருந்தது.
அதை பற்றி சிந்திக்க சிந்திக்க அவன் பயிற்சி நாளுக்கு நாள் சவாலானதாக மாறியது. இந்த நேரத்தில் அவன் மனதில் ஒரு நினைவு தோன்றியது. அவன் சிறுவயதில் அவன் தாத்தா அவனிடம் சொல்லிய கதை. ஒரு சிறிய விதை தன்னை மண்ணில் முழுமையாக அர்ப்பணம் செய்யும் போதுதான் ஒரு பெரிய மரமாகிறது. அது தன் அடையாளத்தை இழக்காமல் பெரிய மரமாக முடியாது. மாதங்கள் ஓடின. ஹிரோஷியின் பயிற்சி மாறத் தொடங்கியது. முன்பு அவன் இலக்கை வெல்வதில் கவனம் செலுத்தினான். இப்போது அவன் தன் சுவாசத்தில் கவனம் செலுத்த ஆரம்பித்தான். அவன் காற்றின் மெல்லிய சப்தங்களை கேட்கத் தொடங்கினான். பறவைகளின் பாட்டு அவன் இதயத்தில் தாளமாக மாறியது. அவன் வில்லை பிடிக்கும்போது அதை தன் கையின் நீட்சியாக உணர்ந்தான். அம்பு அவன் எண்ணத்தின் வடிவமாக மாறியது. மெல்ல மெல்ல அவன் பிரபஞ்சத்தின் இயக்கத்துடன் இணைந்து போனான். ஒரு அமைதியான காலை பொழுதில் ஹிரோஷி மீண்டும் குருவிடம் வந்தான். இந்த முறை அவன் முகத்தில் அமைதி இருந்தது. அவன் கண்களில் ஒரு ஆழம் இருந்தது. குரு மீண்டும் ஒரு மாம்பழத்தை குறிவைக்கச் சொன்னார். இப்போது ஹிரோஷியிடம் எந்த பதட்டமும் இல்லை. அந்த நிசப்தத்தில் அவன் தன் சுவாசத்தை உணர்ந்தான். காற்றின் மெல்லிய அசைவை உணர்ந்தான். அவன் இதயத் துடிப்பு அந்த தருணத்தின் தாளமாக மாறியது. ஒருமுறை அந்த மாம்பழத்தை பார்த்தான். பின் தன் கண்களை மூடிக்கொண்டான். ஹிரோஷி, இப்போது என்ன பார்க்கிறாய் என்று குரு கேட்டார். ஹிரோஷி எதுவும் சொல்லவில்லை. அவன் அந்த இலக்கின் வடிவாகி அசையாமல் நின்றான். அவன் அந்த தருணத்தின் பூர்ணத்துவமாக மாறியிருந்தான். இப்போது அம்பை விடு, குரு மெல்லக் கூறினார். மூச்சு விடுவது போல் இயல்பாக எந்த முயற்சியுமின்றி ஹிரோஷி அம்பை விடுவித்தான். அந்த அம்பு காற்றில் பாய்ந்து பழத்தை துல்லியமாக துளைத்தது. மாம்பழம் இரண்டாக பிளக்கப்பட்டு அதிலிருந்து தங்க நிற சாறு துளிகளாக சிதறியது. ஹிரோஷி கண்களை திறந்தான். அவன் முகத்தில் ஆச்சரியமோ கொண்டாட்டமோ இல்லை. ஆழ்ந்த நிறைவு மட்டுமே இருந்தது. குரு அவனை தழுவிக்கொண்டு, மகனே, இப்போது நீ அந்த ரகசியத்தை கற்றுக்கொண்டாய். உண்மையான திறமை என்பது இலக்கை குறிவைப்பதில் இல்லை, அந்த தருணத்தின் சாரத்துடன் உன்னை இணைத்துக் கொள்வதில்தான் இருக்கிறது. நீயே இலக்காகும் போது அங்கே பேதம் இல்லை, பூர்ண ஒருமை மட்டுமே உள்ளது. எனவே அன்பானவர்களே, நாம் வாழ்க்கையில் எதை அடைய நினைத்தாலும் அந்த இலக்கை வெளியே தேடாமல் நம்மை அந்த இலக்காக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்வோம். ஏனெனில் உண்மையான சாதனை என்பது வெளியில் இருக்கும் எதையோ பிடிப்பதில் இல்லை, நம் உள்ளிருக்கும் சாத்திய கூறுகளை வெளிப்படுத்துவதில்தான் இருக்கிறது. நாம் அந்த தருணத்தின் பூர்ணத்துவமாக மாறும்போது வெற்றி என்பது நம் இயல்பாகவே மலரும். நாம் இலக்கை வெளியே தேடி குறிவைத்துக் கொண்டிருக்கிறோமா, இல்லை நாமே அந்த இலக்காக மாறத் தயாராக இருக்கிறோமா என்பதை நாம் நம்மையே ஒருமுறை சுய பரிசோதனை செய்து பார்த்துக் கொள்வோம்.